ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ அப்படின்னாக்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். சுண்டைக்காய் எந்த மாதிரி பாட் சைஸில் வச்சா நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. அதாவது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சாதாரணமாக பெரிய செடி நல்ல ஒரு குறு மரம் மாதிரி வரக்கூடியது தரையில் வச்சா நல்லா காய்க்கும். எனக்கு தெரியும். நான் திருமணம் ஆன புதுசில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அப்படி வாடகை வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் ஆல்ரெடி தக்காளி, கத்தரி, அப்புறம் இந்த துவரை, அப்புறம் இது இருந்தது, சுண்டைக்காய் எல்லாமே இருந்தது. அங்கே அதை நாங்கள் பராமரிச்சுட்டு இருந்தோம். அதிலிருந்து எடுத்த அந்த காயை நான் கிட்டத்தட்ட அந்த வீடு காலி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் அந்த காயை நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன், வத்தல் போட்டு. அந்த அளவுக்கு எனக்கு காய் கிடச்சிது. அது நான் மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த தெருவில் இருக்க எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க. அது போக தான் நான் வத்தல் போட்டு, அது போக வாரம் அதை நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு தரையில் வச்சா வரும். ஆனால் தொட்டியில் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னாக்க, நானும் அப்படி தாங்க ஆரம்பத்தில் நினச்சேன். அது ஒரு பெரிய மரம், நிறைய காய்க்கக்கூடியது, அதனால் ஒரு பெரிய ட்ரம்மில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருடம் இந்த ஒருத்தங்க சரியாக கூட வேரெல்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணு கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் மாதிரி வளர்ந்துருக்கு, எவ்வளோ தண்டியாக இருக்குது பாருங்கள் அதோட ஸ்டெம்மு. ஆனால் 2 வருடம் ஆச்சுங்க இதுக்கு நான் கொடுக்காத பராமரிப்பில். ஏன்னா சுண்டைக்காய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் கொடுத்த பராமரிப்பு, உரங்கள், அதுக்கப்புறம் அதை திருப்பி எல்லாம் ரீபாட் பண்ணி சின்னதில் வச்சு அப்புறம் ரீபாட் பண்ணி பெரிய 50 லிட்டர் ட்ரம்மில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு காய் கூட காய்க்கலைங்க. அவ்வளவு என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனையும் செஞ்சுட்டேன். இது வரைக்கும் ஒரு காய் வரல. ஆனால் பூக்களை பார்த்திங்கன்னா அவ்வளவு பூக்கள் வரும், அப்புறம் அவ்வளவும் கரிஞ்சு அப்படியே போயிடும். இதுக்காக நிறைய தொழு உரம் கொடுக்குறேன். மற்றதுக்கெல்லாம் பராமரிக்கணும் இல்லையோ, அதுக்கு அவ்வளவு பராமரிப்பு. இது வரைக்கும் எல்லா செடிகளுக்கும் என்னெல்லாம் கொடுக்கணும் அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாகவே அதை நான் பராமரிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஆனால் எனக்கு அதிலிருந்து காய்கள் வரல. இது எப்படி இந்த செடி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆட்டு உரத்துலேருந்து ஒரு செடி முளைச்சிச்சு. நான் கத்தரின்னு தான் நினச்சிட்டு தான் இந்த குட்டி தொட்டியில் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா சுண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வச்சு ஒரு 5-6 மாதத்துக்குள்ளாகவே இதில் சுண்டைக்காய். இதில் இருந்து நான் இது வரைக்கும் 2 தடவை அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் ஒரு தடவை புளிக்குழம்பு, 2 தடவை புளிக்குழம்பு வச்சுருக்கேன். ஒரு தடவை இது வச்சுருக்கேன், நான் கூட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அது போக இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம பிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு, பூக்களும் நிறைய குட்டி குட்டி பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தன்னால் முளைச்சது. சரிங்களா? ஆனால் வச்சுருக்கிறது 20 லிட்டரில். இப்போ இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். எந்த வாட்டர் கேனில் வைக்கணும்? 50 லிட்டரா, 100 லிட்டரா, 20 லிட்டரா, எதில் வைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ விதை போடாமல் முளைச்சது, எந்த பராமரிப்புமே நான் கொடுக்கல. ஆனால் அவங்க சும்மா காய்ச்சி தள்ளுறாங்க. ஆனால் 50 லிட்டர் வச்சு பராமரிக்கிற எதுவுமே வரல. ஸோ சுண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் தரையில் வச்சு விட்டுட்டோன்னா அது பேசாமல் வரும். மற்றபடி அதுக்கு ரொம்ப கேரே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பராக வருதுங்கிறத நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட சுண்டைக்காய் அப்படிங்கிறது வீட்டில் வளர்க்கக்கூடிய செடியே கிடையாது. அது நல்ல காட்டில் அது போக்கில் வளரக்கூடியது. நம்ம அதுக்கு நிறைய பராமரிப்பு கொடுத்து, ரொம்ப கேர் கொடுத்து, ரொம்ப உரங்கள் கொடுத்து வளர்க்கும் போது அது ரொம்ப மக்கர் பண்ணுது. ஆனால் எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் என்ன செடின்னே தெரியாமல் அது பேசாமல் வளர்ந்துச்சு 20 லிட்டரில். அவ்வளோ அழகாக வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுதுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கோ இது வரைக்கும் வரலை. ஏன்னா 5-6 மாதம் தானே ஆச்சு. அதனால் வத்தலும் போட்டுட்டேன். ஒரு தடவை வத்தல் வேறு போட்டுட்டேன், அதையும் சொல்ல மறந்துட்டேனே, வத்தல் போட்டுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, போதும் தானே. ஸோ 20 லிட்டருக்குள்ள நீங்கள் வைக்கலாம். ரொம்ப பராமரிப்பு கொடுக்காம அது பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாகவே அவங்க காய்ச்சி தள்ளுவாங்க. அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக நீங்கள் அலட்டிக்க வேணாம். அது பேசாமல் வச்சு விட்டிங்கன்னா அது பேசாமல் அதோட வேலையை பண்ணிவிட்டு சூப்பராகவே நமக்கு காய்ச்சி தள்ளுவாங்க. அதனால் ரொம்பலாம் இதுக்கு என்ன பண்ணணும், அது பண்ணணுமா, பூச்சி தாக்குதல் வருமா, அதுக்கு இந்த உரம் கொடுக்கணுமா,
இந்த ட்ரம் வைக்கணுமான்னு எதுவும் நீங்கள் அலட்டிக்க வேணாம். சுண்டக்காய் சூப்பராகவே வருவாங்க. வச்சு விட்டுட்டு கண்டுக்காமல் விட்டு அழகாக வந்துடுவாங்கங்க. சரிங்களா? ஓகே, என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய மாற்று கருத்து இருந்தது அப்படின்னாக்க உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.